ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு சௌந்தர்யா ஜாப் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சேம் டைம் அசிஸ்டன்ட், கிளர்க், அட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு 3 போஸ்டிங்க்கு, அதாவது 3 கேட்டகிரிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஜாப்பை பற்றி நிறைய அப்டேட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் விசிட் பண்ணால் மறக்காமல் நம்மளோட சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும்போது பேசிக் 10th 12th குவாலிஃபிகேஷனே இந்த ஜாப்க்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. லொக்கேஷன் பார்க்கும்போது கொச்சின். ஸோ கொச்சின்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் கேன்டீன், ஸோ அதாவது குக்கிங் செக்டார்லேருந்து இந்த ஒரு போஸ்டிங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குக்கிங்கில் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் ஹல்வாயி. இதுக்கு 19Kலேருந்து 63K வரை சேலரி கொடுத்துருக்காங்க. 10th குவாலிஃபிகேஷன் ஓகே, பட் 1 years எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஜாப்க்கு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் டுவெல்த்து 12th பாஸ் பண்ணால் போதும். அதுக்கு ஆஃப்டர் டைப்பிங் ஸ்பீட் கேட்குறாங்க. டைப்பிங்கில் இத்தனை வருஷம் இத்தனை மினிட்ஸில் படிச்சிருக்கணும், அதாவது டைப் படிச்சிருக்கணும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 12th குவாலிஃபிகேஷனில் டைப்பிங் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறா. சேலரி 19லேருந்து 63K வரை கொடுக்குறாங்க. அதுக்கு ஆஃப்டர் கேன்டீன் அட்டனர். ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் 10th தான். ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது சில டார்கெட் இந்த ஜாபில் கிடையாது. ஒன்லி பேசிக் அட்டனர் மாதிரி தான் இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷன் 10th ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி சேம் கொடுக்குறாங்க. 18Kலேருந்து 59K வரை சேலரி கொடுக்குறாங்க. ஜாபு கொச்சினில் தான் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டட் அப்படின்னு பார்க்கும்போது 18லேருந்து 25க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண எந்த வித ஃபீஸும் கிடையாது. பட் டைப்பிங் கேட்குறனால டைப்பிங்கை வச்சு நமக்கு ஸ்கில் டெஸ்ட் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ டைப்பிங்கை கேட்குறனால டைப்பிங் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ரைட்டன் எக்ஸாம் இருந்தால் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ரைட்டன் எக்ஸாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணலாம். பட் இதில் உள்ள ஃபார்ம்ஸ் எல்லாமே பார்க்கும்போது நம்ம அப்ளை பண்ணி ஃபார்ம் தான் ஃபில் பண்ணி சென்ட் பண்ண போகிறோம் அட்ரஸ்க்கு. ஸோ அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ் அப்படின்னு பார்க்கும்போது மத்திய கால் முதன்மை ஆணையர் அலுவலகம், மத்திய வருவாய் கட்டிடம், IS பிரஸ் கலை, கொச்சின் 6,82,18. ஸோ இந்த அட்ரஸ் தான் நம்ம சென்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது 25/10. ஸோ இந்த ஜாப் நம்ம போஸ்டிங் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இந்த லொக்கேஷன் ஓகேனா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பேசிக் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க்காக கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து நம்மளோட நேம் டீட்டெயில், ஃபாதர் நேம், மதர் நேம், அதுக்கு ஆஃப்டர் நம்மளோட அட்ரஸ், பெர்மனண்ட் அட்ரஸ், இமெயில், அதுக்கு ஆஃப்டர் ஃபோன் நம்பர், நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் சைன் அண்டு பிளேஸ் டேட் அந்த மாதிரி ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் 1 year ஆல்ரெடி அந்த போஸ்டிங் கேட்டிருந்ததுனால எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன் கேட்ட போஸ்டிங்க்கு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ ப்ராசஸ் சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ நம்ம அப்ளை பண்ணி சென்ட் பண்ண போகிறோம் ஸ்பெசிஃபிக்கான அட்ரஸ்க்கு. பட் அந்த மேலே இருக்க கவரில் பார்க்கும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம என்ன போஸ்டிங் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்ளிகேஷன் ஃபார் டிபார்ட்மெண்டல் கேன்டீன் போஸ்ட் அப்படின்றத வெரி பிளாக் லெட்டரில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மால் லெட்டரை யூஸ் பண்ணாமல் பிளாக் லெட்டர் எழுதி கீழே நம்மளோட நேமை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இது அவங்க சொல்லியிருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் ஒன்று. அதுக்கு ஆஃப்டர் ப்ராசஸிங் எல்லாமே பார்க்கும்போது சில இதில் பிளாக் லெட்டரில் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர், அப்பா பேர், அம்மா பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் ப்ராசஸ், கண்டிப்பாக ஈஸியாகவே நம்ம சென்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒன் டைம் ரீட் பண்ணிட்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை பற்றின எந்த வித டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க.